ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாட்டி மகள்கள். நல்லா மழை பெஞ்சு இப்போ தான் வெயில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி மண் அடுப்பில் போயிட்டு பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மண் அடுப்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இந்த மாதிரி சின்ன சின்ன விறகை வச்சு கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் கொஞ்சமாக மண்ணெண்ணெயை ஊற்றி அதுலேயும் பற்ற வைக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். விறகு கொஞ்சம் பற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் அது மேலே இன்னும் நிறைய விறகுலாம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பயன்படுத்தியிருக்க குண்டான் இதுதான் பிரியாணி குண்டான். நான் தான் இதை வீடியோ எடுத்துக்கிட்டே கிளறன்றதுக்காக கரண்டி என் கையில் இருந்துச்சு. அப்படியே நான் குண்டா உள்ள கரண்டியை வச்சுட்டேன். கூட்டாஞ்சோறு கம் பிரியாணின்றதால இதெல்லாம் சகஜம். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. குண்டானை வச்சதுமே எண்ணெய் சீக்கிரமாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அதில் சோம்பு அப்புறம் 2 பேக்கெட் இந்த பிரியாணி செட் இருக்குல்ல அது அப்படியே போட்டிருக்கோம். தீர நிலைமைக்கு வந்துருச்சு, ஆனால் தீயலை. அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ சிக்கனுக்கு நாங்கள் 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அப்படியே ஒரு 400 கிராம் தக்காளி, ஒரு 350 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு 5-6 மிளகா முழுசாகவே போட்டிருக்கோம். சம்மர் டைமில் எடுக்கிற வீடியோ தான், ஆனால் மழை பெஞ்சு விட்டுருக்கு ஒரு 1 வீக்காகவேன்றதால மரம்லாம் அவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. அந்த நிழலில் உட்காந்து தான் நாங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பிளான் ரொம்ப நாளாக போட்டு இன்றைக்கி தான் எங்களால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடிஞ்சுது. அந்த கேப்பில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு புதினா தழையை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. கிளற வேலை என்னோடதுன்றதால வீடியோ எடுத்துட்டும் கிளற முடியல அப்படின்றதுக்காக கரண்டி கொஞ்சம் உள்ளவே இருந்தது. அண்ட் அப்பப்போ கொஞ்சம் கையும் சுட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், தட்டு போட்டு மூடி தக்காளியை நல்லா வேக வச்சிடலாம். உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் நம்ம முந்திரியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. விறகடுப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சிம் பண்ணிவிட்டு அண்ட் அதிகம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. 2 விறகு இழுத்து வெளியில் போட்டால் அனல் குறைஞ்சிரும். 2 விறகு எடுத்து மறுபடியும் அடுப்புக்குள்ளே வச்சா அனல் அதிகமாகும். இதுதான் இதில் சிம்மு இல்லை ஃப்ளேம் அதிகமாக்குற மெத்தடு. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் அடுப்பு பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ நாங்கள் ஒரு 150 கிராம்ஸ் கிட்ட இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுவும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போது நல்லா வதங்கின தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் இன்ஸ்டன்ட் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுவும் ஃப்ரெஷ்ஷாலாம் வறுத்தரிச்சு யூஸ் பண்ணலை. அதுக்கு இந்த 10 ரூபா பேக்கெட்டில் கிடைக்கும். ஒரு பேக்கெட் சிக்கன் மசாலா, ஒரு பேக்கெட் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 பேக்கெட் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அது கூடவே ஒரு 250 கிராம்ஸ் கிட்ட இருக்கும் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குற முக்கியமான ஒரு பொருள் தயிரும் இம்பார்ட்டன்ட். தயிரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படியே நம்ம கழுவி வச்சுருக்க 1.5 கிலோ சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருளும் சேர்க்கும்போது அதுக்கு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு, நல்லா வதங்குறதுக்கான டைம் கொடுக்கணும். வீடியோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கன்றதால இது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம யூஸ் பண்ண கவர்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா மண்ணில் போட்டால் வேஸ்ட் ஆகிடும். தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கன்ட்டு இந்த பலாப்பழத்தை வெயிலில் வச்சுருக்கோம். ஏன்னா வெயிலில் வைக்கும்போது பலாப்பழம் நேச்சுரலான வேலையே பழுத்துரும்.
அப்படியே தணல் எரியறதே பார்த்து ரசிச்சுட்டு எப்படா பிரியாணி ரெடி ஆகும்ன்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போது சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு என்னென்னா, இப்போ நாங்கள் காமிக்கிற இந்த பாத்திரத்தால் நாங்கள் ஒரு படி அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதே பாத்திரத்தால் 1.5 படி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இதுதான் நாங்கள் எடுத்த அந்த பாத்திரம். இந்த அடுப்பை நல்லா எரிய விட்டுட்டு என்ன பண்ணலான்ட்டா, கொஞ்சம் ஒரு அரை மூடி அளவுக்கு லெமனையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை நல்லா எரிய விட்டோன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை போட முடியும். இன்றைக்கி நாங்கள் வந்து பாஸ்மதி தான் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு முக்கியமான ஆள் எங்கள் வீட்டோட சின்னும். ரொம்ப பாசமான டாக் இது மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் நம்ம வீட்டில் இருக்கார். அப்படியே பேசிக்கிட்டே இந்த தண்ணியும் நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா வடிகட்டிகிட்டே சேருங்க. ஏன்னா தண்ணி அளவும் அரிசியில் உள்ள தண்ணியும் சேர்ந்துடக்கூடாது. அண்ட் அக்கா இப்போ அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்ருக்காங்க. சூப்பரான ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு. நாங்களே செஞ்ச பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுக்காக நான், அக்கா பசங்கன்ட்டு எல்லோரும் ஒரு வேலையாக சேர்ந்து செஞ்சு இந்த கூட்டாஞ்சோறு செய்கிற கதை தான். இப்போ வந்து தம் போடுற பதத்துக்கு வந்தாச்சு. ஓரத்தில் லேசாக தண்ணி தெரியுது பாருங்கள். அனல் அந்தளவுக்கு தெரியல. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம தம் போட்டுடலாம். இன்றைக்கி நாங்கள் தம் வந்து மேலே நெருப்பு கொட்டி போடுவாங்க, அந்த மாதிரி போட போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வைக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான தம் மெத்தட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எரிஞ்சிட்ருக்க எல்லா விறகையும் வெளியே எடுத்துடலாம். நெருப்பு மட்டும் கொஞ்சோண்டு உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். சூப்பராக டெலிஷியஸான பிரியாணி. ஓகே, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.